நான் ஷாப்பிங் பண்ண போனேனா, சாப்பிட போனேனான்னு எனக்கே தெரியல. ரீசென்ட்டா கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் ஆஃபீஸ்க்குன்னு டவுன் ஹால் போயிருந்தேன். சரி ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்களா, நான் காலைத்து சாப்பாடே மத்தியானம் தான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு பசிக்கல. அதனால நடு வெயில்ல கிரீம் பன் சாப்பிட்டது நானா தான் இருப்பேன். என்னமோ அன்னபூர்ணா கிரீம் பன் தான் ஃபேமஸ் ஆமா. அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் நெறைய கிரீம் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தெகட்டுற மாரி இருந்தது. அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு சாம்பார் சாதம் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, சாம்பார் சாதம் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்ததுன்ட்டு, அத மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு, பக்கத்துல இருக்கிற ஜூஸ் கடையில ஏதாவது போய் சாப்பிடலான்ட்டு போய் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். அது வரதுக்குள்ள நாங்க வீட்ல போய் சமைச்சே சாப்பிட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு லேட்டா இருந்துச்சு. அப்புறம் வெறுத்து போய் நாங்க கிளம்பலான்ற டைம்ல கரெக்ட்டா கொண்டு வந்து குடுத்தாங்க. அப்புறம் என்னோட வாட்ச் வந்து ரொம்ப நாளா வந்துட்டு ஓடாம இருந்துச்சு. பேட்டரி இல்லாம. அதுக்கு போய் பேட்டரிலாம் போட்டுட்டோம். எப்படியும் வாட்ச் பார்த்து நான் டைம் சொல்ல போறதில்ல. இருந்தாலும் சும்மா வெறும் கையா இருக்கேன்னு கட்டிக்குவேன். அப்புறம் ஒரே கடையிலேயே நான் எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டேன். எனக்கு அப்படிதான். கடைக்கடையா நெறைய கடை போய் ஷாப்பிங் பண்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. ஒரே கடையில முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிருந்தேன். அப்புறம் கட்ட குடுத்தாங்களா, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பக்கத்துல போத்தீஸ்க்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கலான்னு போனோம். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாயந்தரம். அப்புறம் பக்கத்துல அந்த ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிற வேலன் காஃபேக்கு போயிட்டு பேல்பூரி, அதுக்கப்புறம் தட்டு வடை செட்டு ரொம்ப நாள் ஆச்சு அத நான் சாப்பிட்டு. அதனால நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் பேல்பூரி வாங்கிட்டு, அப்புறம் நொங்கு பால்ன்னு ஏதோ என் ஹஸ்பண்ட் ஒண்ணு வாங்குனாங்க. இதுக்கு சிவனேன்னு நொங்கையே வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். அது சத்தியமா நல்லாவே இல்ல அந்த நொங்கு பாலு. சுத்தமா எந்த ஒரு டேஸ்ட்டுமே அதுல தெரியல. அப்புறம் கடைசியில காஃபி வாங்கி குடிச்சுட்டு, நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு கெளம்பிட்டோம்.